இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான சோஸ்திர வசனமாக இருக்குது பார்த்தீங்களா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அனைத்துக்கும் நாம் சோஸ்திரம் செலுத்தணும். சொல்லி முடியாத ஈவு, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சொல்லி முடியாத ஈவுகளை அவர் செய்திருக்கிறார். நம்ம அந்த உலகத்தில் நம்ம பறக்க வைத்தது ஒரு சொல்லி முடியாத ஈவு. தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டது ஒரு சொல்லி முடியாத ஈவு. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்மோடு துணையாக நின்று நம்மை கரம் பிடித்து நடத்தி நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பது ஒரு சொல்லி முடியாத ஈவு. உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி தருவது சொல்லி முடியாத ஈவு. ஆவிக்குரிய காரியங்களை நாம் அவருக்கேற்ற பிள்ளைகளாக அவருக்கேற்றவர்களாக ஜீவிக்கிறதுக்கு அவர் நமக்கு கொடுத்த கிருபை சொல்லி முடியாத ஈவு. நமக்கு கொடுத்த பிள்ளைகள், குடும்பம், நமக்கு கொடுத்த கணவன் மனைவி, நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே சொல்லி முடியாத ஈவு தான். அதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் பாராட்டி வருகிற கிருபை ஒரு சொல்லி முடியாத ஈவு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சிட்டு நாம் இந்த வசனத்தை என்ன செய்யணும் சொல்லணும். தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம். நைட்டில் தூங்கிட்டு நம்மளை காலையில் எழுப்பி விட்டாரே, அதனால் நாம் அவருக்கு சொல்லி முடியாத ஈவுக்காக சோஸ்திரம் செலுத்தணும். எத்தனையோ பேர் நைட்டில் படுத்துட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் ஆகியிருக்காங்க. அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மத்தியில் நம்மை ஜீவனை தந்து, பலத்தை தந்து, சுகத்தை தந்து வாழ வைத்து கொண்டு இருக்கிறாரே, அவருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டும், சோஸ்திரம் செலுத்த வேண்டும். சோஸ்திரம்னா நன்றி தான் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா ஈவுகளும் நன்மையான காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சோஸ்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம் என்ற வார்த்தையின் அவர் நமக்கு தந்த மனிதன் அல்ல, தேவன் அருளிய. மனிதர்கள் மூலமாக நமக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? தினமும் நன்றி செலுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோமா? இன்னும் எதிர்காலத்தில் நம்மை அவர் வழிநடத்த போகிறாரே, அந்த கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம அவரிடத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்பா, அந்த நாளில் எங்களை நீர் உமக்காக பிரித்து எடுத்து நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி, சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லும் துதிப்போம். ஆமாம்.